அதே நிசாருத்தீன்கிறவர் தான் மறுபடியும் கேட்குறாரு, தொழுகையின் ஆரம்ப துவாவை பகுதியாக ஓதலாமா? உதாரணமாக வஜ்ஜஹுத்து வஜ்ஹியல் இல்லதி என்று வரக்கூடிய துவா நீளமாக உள்ளது, அதனால் நிறைய பேர் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்த்து வனமினல் முஸ்லிமீன் வரைக்கும் ஓத வேண்டும் என்பதை போல் மதரசாவில் பாடம் நடத்துகிறார்கள், விளக்கம் தரவும் என்று கேட்குறார். அதை என்ன கேட்குறாருன்னா, தொழுகையில் ஆரம்பிக்கிறோம்ல, ஆரம்பித்த உடனே ஓதுவதற்கு 3 துவாக்களை ரசூல்லா மூணையும் ஓத வேண்டியதில்லை, 3 எதை வேணாலும் ஓதிக்கலாம். 3 துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. ஒன்று சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அப்படிங்கிற ஒரு துவா ஒன்று கற்று தந்திருக்கிறாங்க. அது முடிஞ்சால் அதை ஓதிக்கிறங்க. அல்லது அல்லாஹும்ம பாயிது பைனி பைன ஹத்தாயாங்கிற துவாவை கற்று தந்திருக்கிறாங்க. அதை கூட என்ன செய்யலாம், தொழுகை தக்பீர் கட்டணும்னு ஓதிக்கலாம். இன்னொரு துவா என்னென்னா வஜ்ஜஹத்து வஜ்ஹிங்கிறது. வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லதிங்கிற துவாவையும் ரசூலுல்லாஹ் தொழுகையை துவக்கும் பொழுது கற்று தந்திருக்கிறாங்க. இந்த வஜ்ஜஹத்து வஜ்ஹியை பொறுத்த வரைக்கும் முதல் 2 துவாக்கள் இருக்குல்ல, அதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கிறது. சுப்ஹானக அல்லாஹும்ம கூட 5-6 மடங்கு பெருசாக இருக்குது வஜ்ஜஹத்துங்கிறது. அல்லாஹும்ம பாயிது பைனியை விட ஒரு 3 மடங்கு பெருசாக இருக்கிறது வஜ்ஜஹத்து என்பது. அப்போ வஜ்ஜஹத்து தான் ஓதணும்னு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாராலையும் மனப்பாடம் பண்ண இயலாது, பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணி இருந்தால் செஞ்சுட்டு போங்க, அது ஒரு விஷயம். அப்போ பண்ண முடியாத அளவுக்கு பெரிய சூறாவாக இருக்கிறது, அதனால் அந்த துவா ஓத முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்களா, மதரசாக்களில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும், பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக ஓத கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அவங்களே எடிட் பண்ணி அந்த துவாவை எடிட் பண்ணி சின்னதாக்கி இந்த இவ்வளோ வரைக்கும் ஓதிக்கிறங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களே. இது லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்த்து வனமினல் முஸ்லிமீன் இந்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க, ஓதி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் சொன்னால் சரியான்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு முழு துவாவை கற்றுத்தந்திருக்கும் பொழுது அது எல்லாம் சேர்ந்து தான் வஜ்ஜஹத்து. அதில் உங்களுடைய வசதிக்கு முடியலைங்கிறதுக்காண்டி அல்ஹம்து சூரா ஓதுறது பெருசாக இருக்குங்கிறக்காண்டி 3 ஆயத்து ஓதுனா அல்ஹம்து ஆகுமா? அது எல்லாத்தையும் ஓதுனா தான் அல்ஹம்து சூராவாகும். அந்த மாதிரி வஜ்ஜஹத்துன்னு ஒன்று ரசூலுல்லாஹ் கற்று தந்துட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெருசாக இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி அதை ஷார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்டு கிடையாது. பெருசாக இருந்து உங்களுக்கு தெரியாட்டி மற்ற 2 துவா ஓதுங்க. பெருசாக இருக்குது, உங்களுக்கு மனப்பாடம் இல்லை, அல்லது இமாம் அவ்வளோ டைம் தரமாட்டார், அப்படி என்ன செய்யுங்க, அல்லாஹும்ம பாயிது ஓதுங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம ஓதுங்க, அப்படி ஓத வேண்டியது தானே. சரி, அதே நேரத்தில் இந்த ஷார்ட் பண்ணுறது இருக்குல்ல, பெரிய துவாவை அப்படி அதாவது கட் பண்ணி எடிட் பண்ணி செய்வது தான் தப்பு. அதே நேரத்தில் நீங்கள் சின்னதாக கட் பண்ணுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த அளவுக்கு ஓதுனதுக்கு ஹதீஸே இருக்குது, அதுக்காக அதை செய்யலாம். கட் பண்ண நம்ம பெரிய அளவில் வஜ்ஜஹத்து இருக்கிற மாதிரி சின்ன அளவில் ஓதுகிற அளவுக்கும் வஜ்ஜஹத்துங்கிற ஹதீஸ் வருது, சரியான ஹதீஸாக இருக்கிறது. அது எங்கே வருதுன்னு கேட்டால் முஸ்னத் அபு யஅலாங்கிற ஒரு நூலில் வருகிறது. இதுவும் சரியான ஹதீஸு. இதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் நம்பகமானவர்களாக இருக்கிறார்கள். அதில் என்ன வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதஃப்தஹ ஸலாத்த கப்பர, தொழுகையை துவக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்பர அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள். தொழுகையை துவக்கும் போது அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள். சொல்லிட்டு சும்மா கால பிறகு சொல்வார்கள், வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லதி ஃபத்ர ஸமாவாத்தி வல் ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். இது ஏறக்குறைய அல்லாஹும்ம பாயிது அளவுக்கு வந்துடுது. இதுக்கு பின்னாடி அந்தல் மலிக்கு இப்படி பெரிய துவா வரும்டா, அதெல்லாம் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியும் ஓதி தொழுதிருக்கிறார்கள்னு ஹதீஸ் இருக்கிறது. அப்போனா இதுவும் சரிதான். நீங்கள் இப்போ வஜ்ஜஹத்து என்பது 2 வகையாக ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லித்தரப்படுகிறது. ஒரு தடவை நல்ல பெருசாக வஜ்ஜஹத்துன்னு ஒரு 4 மடங்கு உள்ள வஜ்ஜஹத்து வருகிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சின்னதாக ஓதி இருக்கிறாங்க, அதுவும் ரசூலுல்லாஹ் ஓதுனது தான். அந்த அடிப்படையில் நீங்கள் இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டால் தப்பு கிடையாது. எப்படி ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது, பெரிய துவாவை நான் சுருக்குகிறேன்னு செய்யாதீங்க. சின்னதாக ஓதக்கூடிய வஜ்ஜஹத்து இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எந்த வேலையும் வைக்கலை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அளவுக்கு மட்டும் என்ன ஓதணுமோ இதை வேண்டாம் ஸ்டார்ட் பண்ண வஜ்ஜஹத்து வேண்டாம்,